ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே ஒன் முடிச்சாச்சு. அப்படின்னா நீங்கள் டே 2. ஆமாம், டே 2 ஆஃப் சேஞ்சிங் மை கேம் ப்ளே பை பிளேயிங் 7 minutes இன் அ டே. ஆக்சுவலாக 7 minutes இல்லை, இந்த தடவை 8 minutes. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் குழம்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நானே பார்த்து ரெண்டு வாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு 2 வியூஸ் வருது தவிர யாருமே பார்க்க மாட்றாங்க. நம்ம 15 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அவங்க கொஞ்சமாச்சும் கவனித்து ஒரு வாட்டியாச்சும் என் வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியும் இந்த மாதிரி வீடியோலாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுன்னு கேட்பீங்க. பட் சும்மா ஷேர் பண்ணிங்க. அப்படியே யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. அது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடும். ஆனால் எதுக்கு இந்த வீடியோலாம் போடுறேன்னா, அந்த 15 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே வீடியோ போடுறேன் நான் டெய்லியும். சரி, கொஞ்சமாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபராச்சும் ஒரு நாளைக்கு ஏறுன்னு பார்த்தா, நான் ரொம்ப என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுவும் கஷ்டப்பட்டு தான், ஒரு இதுவும் டஃப்பு தான் எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கணும். சில எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. சில டைம் நான் கொஞ்சம் வேஸ்டேஜ் பண்ணி விட்டுருவேன். அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து திருப்பி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாற்றணும். சில டைம் குட்டி ஆகிடும், ஷார்ட்ஸில் வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிடும். தப்பாக பண்ணணும் ஆனால் ஏன்னா நான் எடிட்டிங்கில் அவ்வளோ ஸ்கில்டாக எனக்கு கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் வீடியோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பார்க்கலாம். யாருமே கொடுக்க மாட்டீங்க. நானும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வாட்டி அம்மா வந்துடுறாங்க. டக்குன்னு போய் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாட்டி 2 வாட்டி தான் இல்லை, இது 5th டைம் 6th டைமாக இருக்கும். என் அம்மா திருப்பி வந்தாங்கன்னா அவ்வளோதான் 7th டைம். ஸோ ஒருத்தர் கூட மேட்ச் போட்டிருந்தோம். சரி, நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். ஒருத்தர் கூட மேட்ச் போட்டோம். அவர் அட்டாக் 108, மிட்ஃபீல்டு 104, டிஃபென்ஸ் 104. நம்மளுக்கு டிஃபென்ஸ் 107, மிட்ஃபீல்டு 107, அட்டாக் 106. ஸோ நம்ம அட்டாக் மட்டும் 107 மாற்றிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், 109 போயிடுவோம். 109 போயிட்டு அப்படியே ஒன்று போக வேண்டிதான். எப்படியாச்சும் 112 ரீச் பண்ணிடணும் சம்மர் சீசன் முடியறதுக்குள்ளே. அதுக்குள்ளேயே இப்போ டார்ச் வேறு வருது. அது 109 அந்த மாதிரி இறங்கிடும். சம்மர் சீசன் முடியறதுக்குள்ளே 112 இல்லை, அந்த மேக்ஸிமம் அந்த என்ன ஓவியர் இருக்கோ அதை வைக்கணும். ஸோ இவரோட கேம் பிளேயராக சூப்பராக தான் இருந்துச்சு. கிறிஸ்பஸ் நல்லா, எனக்கு அந்த கிறிஸ்பை பார்த்தோன்னே பொறாமல் இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ பொறாமப்பட்டது எஃபியில். சாரி எஃப்சி, வாய்க்கோல இருக்குது. ரொம்ப பேசி திருப்பி ஸ்கிரிப்டாக எடுக்கிறேன் பேச மாட்டேன். மைக் இருந்துச்சு, அப்படியே ஒரு சும்மா பேசிட்டு இருக்கேன். இந்த சைடு பேசணும், செம்மையாக இருக்குங்க. பேச ஒரு டன் போட்டு விட்டேன். செம்மையாக ஷூட்டரு அந்த பெயிண்டான பசங்க இருக்காரு. செம்ம பேசுவேன். பாபி மீடியாவுக்குலாம் பண்ணல. சரி, நம்ம லெவன்டோஸ்கி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே வாங்கிக்கிறேன். ரஃபீனியா லெவன்டோஸ்கி மாற்றி ஒரு பாஸ் போடலான்னு பார்க்குறதுக்குள்ளேயும் ரொம்ப டிஃபென்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இவருக்கு என்ன வீக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போதைக்கு. ஈல் ஃப்ளிக்கா ஒழுங்காக தெரில என்னன்ட்டு. ஈல் ஃப்ளிக்கா அவருக்கு அது கொஞ்சம் அதுக்கு அவர் திணறாரு. சரி, ஆடுறேன்னு ரோபோட்டாக்காவா தெரில, ரோபோட்டாக்கான்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு ரோபோட்டா தெரில, ஏதோ ஒன்று. எனக்கு ப்ரொனன்சியேஷன் கண்டிப்பாக வராது. அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான், பட் எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் தெரியும்னு சொல்லலாம். கம்பெனி பார்த்தீங்களா, சொன்னால ஈல் ஃப்ளிக்காக அவருக்கு செட் ஆகலை. பட் பட் எதுக்குள்ள ஒரு டன் அனுப்பிச்சி விட்டோம். ரொம்ப கைண்டாக இருக்கணும் வெப்சைட்டை. நம்ம திருநூறுத்தனமாக நம்ம டிஸ்பிளேக்கெலாம் கொடுத்தா அது தப்பான விஷயம். என்னால் சும்மா ஜஸ்ட்டு கேம் தான் சொல்ல முடியும். நான் இதுக்கு அடிக்டாக கிடையாது. நான் எப்பயாச்சும் விளையாடுவேன். இப்போ கொஞ்சம் நிறைய விளையாடுறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 6 நிமிஷம் 8 நிமிஷம் தான் விளையாடுவேன். விளையாண்டு முடிச்சு அந்த எடிட்டிங்கு மட்டும் தான் ஒரு 1 hour ஆகுங்க. நானும் கொஞ்சம் திக்கி பேசுவேன். அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஆகும். இந்த தடவை ஒழுங்காக தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். தொண்டு ஒரு மாதிரி இரும வந்துச்சு, அடங்கிட்டேன்.
ஸோ இவர் தான் சொன்னார்ல பட்டாக்கா போட்டு வச்சு செஞ்சிட்டாரு ஈல்டு ஃப்ளிக்கில். எனக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலெக்ஷன் வச்சாங்க, ஷூட்டிங் செலெக்ஷன் தான். எனக்கு சுத்தமாக தெரியாது ஸ்போர்ட்ஸ் டே. சாட்டர்டே நான் ஸ்கூலுக்கும் போகல. அப்போ சொல்லியிருக்காங்க போல் பிடி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது, பூட்ஸு ஜெர்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்குன்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாமல் அங்கே போய் டிக்கிறேன், பார்த்தா ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன்ன்றாங்க. எனக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் வந்து ஷூட்டுன்னு போது நம்மளுக்கு பூட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூட்ஸ் இல்லைன்னா வந்து பவர் ஷாட் ஒயிட் ஷூவில் அவ்வளோ அடிக்க முடியாது, ஏன்னா டர்ஃப் அது கொஞ்சம் ஒரு மாதிரி வழுக்குனுச்சு, எனக்கு சுத்தமாக அடிக்கவே முடியல. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸோடு அடித்தேன், பட் அப்படியே அப்படியே லைட்டாக கேர்வ் ஆனிச்சு. டாப்லலாம் போக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் கேர்வ் ஆகி அப்படியே நிட்டுருச்சு. போஸ்ட்டில் பட்டு. சரி அந்த பிடி சார் இந்த பிடி சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் எதுக்கு எடுத்தாலும் வந்து அவர் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் வைப்பாங்க எங்கள் ஸ்கூலு. இந்த ஸ்கூல்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனக்கு சொல்கிறது பார்த்தியா. நீங்கள் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுங்கள். ஏன் நான் தைரியமாக சொல்ல மாட்டேன்னா என் ஸ்டாஃப் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் பயம். நீங்கள் நான் பேசுறதுனால கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் கமெண்ட் தானே பண்ண போகிறீங்க, தைரியமாக சொல்லுங்கள். ஒரு வேளை ஒரு கெஸ் ஆனால் கொடுக்குறேண்ணா. பியில் ஆரம்பிக்கும், எம்மில் முடியும். ரெண்டு வி ஃபஸ்ட்டு வேலம் சாரி நான் உண்மையாக சொல்லுவேன். சரி ஓகே ஓப்பனாகவே சொல்லிடலாம். வேலம்மாள் வித்யாசரம்னா எனக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ பர்சனலாக ஸ்கூலே பிடிக்கலங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் வேஸ்ட்டாக வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் அவங்க ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. எப்போ அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா அவங்களாம் எழுதி வச்சுட்டு நாங்கள் பண்ணும்போது மட்டும் நோட்டை பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் போன்றாரு பேரை கேட்டுட்டு. ஒருத்தவங்க சூப்பராக அடித்தாங்க, செம்ம ஸ்பீடாக போய்ட்டு புல்லட் ஸ்பீடாக போணுச்சு. பார்த்தா அதெல்லாம் வேணாம், நீ போயிட்டு உட்காரு, கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்ட்டாங்க. சரி நம்ம கிளாஸ் ரூமாச்சும் போவோம், ஆனால் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கிளாஸ் ரூமுக்கு விடுவாங்கள. கிளாஸ் ரூமுக்கு விடாமல் ஒரு வெயிலில் போட்டு உட்கார வச்சாங்க. அவங்க செலக்ட் ஆனவங்க மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, மனசே கேட்கல. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி நான் 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவர் வேணுமே பண்ணிகிட்ருக்காரு. நான் போன தடவை செம்ம ஸ்பீடாக அடித்தேங்க, கரெக்டாக கோல் போஸ்ட் சார்ஜ். இப்போ வந்து ஷூட் இல்லை, ஆக்சுவலாக ட்ரிபிள், அதுக்கு முன்னாடி தான் ஷூட் வச்சாங்க. ட்ரிபிள் வந்து என்னாச்சு, ஃபோன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபோனில் குட்டி வச்சுருந்தார், ஸ்பீடாக பண்ணினாரு. ஒரு பையன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க செலக்ட் பண்ணாங்க. அந்த வேலம்மாள் இருக்காங்களே, யாரெல்லாம் வேலம்மாளை படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து காம்பெனிக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க, எனக்கு பெனால்ட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு மூளை யூஸ் ஆனிச்சு, எப்படி பெனால்ட்டி கொடுப்பாங்கன்ட்டு. அதுக்கு ஃப்ரீ கிக் கொடுத்தாங்க. டக்குன்னு ஒருத்தவங்க பாஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க. நான் ஒரு 8 மினிட்ஸ் பண்ணேன். கேம் ப்ளே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். பாய்.